இந்த பார்வதி வச்சு செய்யணும்னா அது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும், அது கமருதீனால தான் முடியும். ஏன்னா திவ்யா கணேஷும் வச்சு செய்வாங்க. ஆனால் திவ்யா கணேஷுக்கு எகெயின்ஸ்டாக நெகட்டிவ் பிஆர் ஒர்க் அப்படி போயிட்டுருக்கு. திவ்யா கணேஷை பற்றி என்னெல்லாமோ அவங்களோட பர்சனல் லைஃபெல்லாம் நோண்டி எடுத்து நிறைய வீடியோஸ் வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முழிச்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி இப்போ என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வந்து சாண்ட்ராவும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, எல்லாம் என்னை பற்றி அவ்வளோ பேசினால, பேசி முடிச்சுட்டு பார்வதியை சொல்கிறாங்க, என்னை பற்றி அவ்வளோ பேசினால, பேசி முடிச்சுட்டு நான் அப்படியே அங்கே போகிறப்போ என்னை கூப்பிட்டுட்டு சொல்கிறா, ஹே சில் தானே அப்படின்னு கேட்டா. உடனே நான் சில் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் பாத்ரூம் போயிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தூரத்துலேருந்து என்னையே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு மனசில் என்ன நினப்புனா, நம்ம இவளை வச்சு செஞ்சுட்டோம், இவள் கண்டிப்பாக அழுவான்னு அவளுக்கு வருது, என்னை எப்படியாச்சும் அழ வைக்கணும் தான் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொன்னோன்னே கமருதீன் போட்டார் பாருங்க ஒரு போடு. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். கமருதீன் சொல்கிறாரு, அவள் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, ஆக்சுவலாக அதனால தான் அவள் என்கிட்ட ஒரு நல்ல விதமாக நடந்துக்கிறா, நான் கூட அவர் புத்தி இல்லாமல் புரிஞ்சுக்க தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, மனுஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான், விவரமாக தான் இருக்கார், இவன் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கார். ஸோ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, அவள் பருப்பில் என்கிட்ட வேகாது, அதனால தான் அவள் நல்லா வந்து நடந்துக்கிறா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவளுக்கு இறங்கி போய் என்னால் நடக்க முடியும், அதனால என்கிட்ட வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொன்னார். ஸோ கரெக்டு தான், கமருதீன் பேசினா உண்மையிலே பார்வதி வந்து ஆஃப் ஆக தான் செய்கிறாங்க, பயப்பட தான் செய்கிறாங்க. அது நமக்கே நல்லா தெரியுது லைவில். பட் கமருதீன் வந்து அது இன்னும் கொஞ்சம் அவரை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாரு, அதான் பெரிய பிரச்சனை. அவர் கொஞ்சம் போல்டாக நின்னாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து பார்வதி அகெயின்ஸ்டாக நிற்க முடியும், அவருக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஏனோ வந்து சரி வேணாம், அப்படி எவ்வளோ வன்மம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அது அவரோட பெருந்தன்மை, அவரோட பெருந்தன்மையில் பார்வதி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.